நான் வழக்கறிஞர் ரஹ்மத்துல்லா, தமிழ்நாடு வக்ஃப் அண்ட் பர்சனல் லா கவுன்சிலுடைய தலைவர் பேசுகின்றேன். தமிழக அரசிற்கு ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு வக்ஃப் அண்ட் பர்சனல் லா கவுன்சில் சார்பாக முன்வைக்கின்றோம். தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பல லட்சம் கோடி மதிப்பிலான வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதற்காக, கண்காணிப்பதற்காக தமிழக அரசின் கட்டுப்பாட்டில், மேற்பார்வையில் தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் உறுப்பினர்கள் தமிழக அரசால் நியமிக்கப்படுகிறார்கள். இந்த தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் கடந்த 50 ஆண்டு காலமாக பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருக்கிறது. இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த வக்ஃப் வாரியத்தில் நியமிக்கப்பட்டாலும், இஸ்லாமிய மக்களினுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற தலைவர்களாக, உறுப்பினர்களாக கடந்த காலங்களிலே முழுமையாக இவர்கள் செயல்படவில்லை என்பது இஸ்லாமிய சமூகத்தினுடைய மிகப்பெரிய வருத்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கின்ற சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் நிறைய குழப்பங்கள், வக்ஃபு சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வு காணாமல் இருக்கின்றது. நிர்வாக சிக்கல்கள் இருக்கிறது. இத்தனை நிர்வாக சிக்கல்களுக்கும் வக்ஃப் வாரியம்தான் முழுமையாக காரணமாக இருந்திருக்கின்றது. அதை கையாள தெரிவதில்லை. காரணம், வக்ஃப் வாரியத்தில் நியமிக்கப்படுகின்றவர்கள் வக்ஃபு சம்பந்தமான சட்ட அறிவு இல்லாதவர்களாகவும், இயற்கை நீதியை தெரியாதவர்களாகவும், சமூக நீதியை பற்றி அறியாதவர்களாகவும், ஒரு வழக்கை கையாள தெரியாதவர்களாகவும், இரையச்சம் தோடு வக்ஃபு பிரச்சனையை கையாள தெரியாதவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதுதான். ஆக முழுமையாக அரசியல்வாதிகளாக வெறும் தரகு வேலை மட்டுமே தெரிந்தவர்களை வக்ஃப் வாரியத்தில் நியமித்ததால் வக்ஃபு சொத்துக்கள் முழுமையும் நாசமடைந்து இஸ்லாமிய சமூகம் மிக மோசமான சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தமிழ்நாடு அரசிற்கு நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை, கடந்த 5 ஆண்டுகளில் வக்ஃபு வாரியத்தால் தமிழகம் முழுவதும் வசூலிக்கப்பட்ட 7% சகாய தொகையினுடைய வரவு செலவு கணக்கு வெள்ளை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும். வசூலிக்கப்பட்ட பணம் என்ன ஆனது? இதுவரை 50 ஆண்டு காலமாக வக்ஃபு வாரியத்தில் இருந்தவர்கள் இந்த வக்ஃபு சொத்துக்களை மீட்டெடுத்து இஸ்லாமிய சமூகத்திற்காக எவ்வித கல்வி நிலையங்களோ, மருத்துவமனைகளோ, குடியிருப்பு வீடுகளோ, சமூக கூடங்களோ கட்டி கொடுத்ததில்லை. ஆக இந்த வசூலிக்கப்படுகின்ற பணம் என்னவானது? இது தவிர வருடம் தோறும் மத்திய மாநில அரசாங்கத்திடமிருந்து இந்த தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்திற்கு மானியம் வருகின்றது. இந்த மானியங்கள் என்ன ஆனது? ஆக இந்த வரவு செலவு கணக்குகளை வெளியிட வேண்டும். இதை வக்ஃப் வாரியம் வெளியிடாமல் இருக்கிறது. இந்த வக்ஃப் வாரிய உறுப்பினர்களின் கடந்த 5 ஆண்டு காலத்தில் யார் உறுப்பினர்களாக இருந்தார்களோ, யார் தலைவர்களாக இருந்தார்களோ, இவருடைய சொத்து மதிப்பு, இவர்கள் எவ்வளவு சொத்து வாங்கியிருக்கிறார்கள், அவர்கள் பதவி ஏற்கின்ற பொழுது என்ன சொத்து இருந்தது, தற்போது என்ன சொத்து இருந்தது என்பதை பற்றி தமிழக அரசு விசாரணை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், கடந்த 5 ஆண்டுகளில் அளவு கடந்த முறைகேடுகள், ஊழல்கள் தமிழகம் முழுவதும் நடந்திருக்கின்றது. நிறைய வக்ஃபு சொத்துக்களை அவர்கள் NOC போட்டு கொடுத்திருக்கிறார்கள். நிறைய வக்ஃபு சொத்துக்களிலே தேர்தல் நடத்துகின்றோம் என்று சொல்லி, டைரக்ட் மேனேஜ்மெண்ட் எடுப்பதாக சொல்லி நிறைய வக்ஃபு முறைகேடுகளிலே பணம் பெற்றிருக்கின்றார்கள். நிறைய குற்றச்சாட்டுகள் தமிழகம் முழுவதும் எழுந்திருக்கின்றது. அதனால் தமிழக அரசு இது முழுமையான விசாரணையை மேற்கொண்டு வரவு செலவு கணக்கு பற்றியான வெள்ளை அறிக்கையும், இந்த வக்ஃபு உறுப்பினர்களுடைய சொத்து மதிப்பையும் வெளியிட வேண்டும். அதற்கு ஒரு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வக்ஃப் அண்ட் பர்சனல் லா கவுன்சில் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன்.